வீல ஏதாச்சும் பேர் சொல்ல. வருது. எப்போ பார்த்தாலும் வருது வருது. வீல பேர் கேட்டா சொன்ன. வீல அந்த ஒரு பேர் தான் இருக்கா? நீ ஏன் டென்ஷன் ஆற? யா நானா? இப்போ ஏன் சட்டுனு கோவம் வருது? இப்போலாம் நீ மேல எரிஞ்சு விழுற. அரசி அரசி நில்லு அரசி. சந்தோஷமா வராதா பேசலாமே ப்ளீஸ். ஓகே. காலைல எதுக்கு வீணா சண்டை போடுது? ஹே, பொண்ணு பிறந்தா என்ன பேரு, பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? புள்ளைய பிறக்கலடா அரசி. ஐயோ என்ன பேபி பார்த்து 5 வருஷம் கழிச்சு யோசிக்கிறது இருக்கட்டும். 5 அடியில் என்ன இருக்குன்னு யோசி. இவன்தானே? ஏய் ஆட்டாதரா, கரெக்டா கட்டாங்க. ஏய் வெளில கூட்டு போடா. திருட வந்த மூஞ்சிகளை பாரு. வெளியே போன. எங்கடா போற? நில்றா, நில்லுறல. நான் முறைக்கிறேன் சொல்றேன்ல. என்ன பார்த்தா கேனே மாதிரி இருக்கா? சொல்லிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி போனீங்க. அது என்னடா பண்ணி சொல்ற? முறைச்சு பாக்குது. முறைச்சு பார்த்த இல்லையாமே. எங்க ஊது தண்ணி போட்டிருக்கியா? விளையாடுறதுக்கு ஜமீன். ஏய்
யார் அவன் கூட விளையாடுறது? சும்மா புல்லு மேஞ்சிருந்த மாடு பார்த்து முறைக்குது விறக்குதுன்ட்டு கேட்க வந்த என்ன பார்த்து விளையாடுதுங்கிற? அதெல்லாம் ஆடி கழிச்சு அள்ளி முடிச்சு தான் உட்காந்துருக்கிறேன். இதில் உன் கூட வேற விளையாடணுமா? போகிற கோவத்துக்கு புரட்டவன் 2 ஒன்று பார்த்துறேன். சரிடா, எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற? வேட்டைக்கு போமா? டேய் ரப்பா, ஜமீன் அவன்கிட்ட பேச ஒன்றும் இல்லை, அவன் போகலாம். என்ன தகராறா? சரி நீ கிளம்பு. அவன் கோவத்தில் இருக்கிறான், தனிஞ்சா தானா வந்து சேருவான். கொக்கா அடங்கொக்கா முக்கா கோவார விட்டுறாத. எப்படி என்னது இது? ரசனை. அம்மா என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, சில நேரங்களில் நம்ம போகிற பாதை, நம்ம சந்திக்க போகிற மனுஷங்கள் முதற்கொண்டு எல்லாமே முன்னாடி எங்கேயும் முடிவு பண்ண மாதிரி இருக்குல்ல. போன வாரம் வர ஜமீன் ஒரு ஆளை சந்திப்பேன்னு என் கணவர் கூட நினச்சதில்ல. சரி, அங்கேயும் நீங்கள் எப்படி வந்தீங்க? சொல்லுவேன், ஆனால் பாதியில் நீ கொட்டா வரத்துக்கு ஏன் கதை எதுக்கு? சரக்கு இருக்கு, சைட் டிஷ் இல்லையே. ஓ அவ்வளோ பேசுவே நீ? மாறன் மகுட பூபதி எங்க ஐயா, புறவிப்பாளையம் ஜமீன். அருமையா வருவார், மகாரசிகர், பெரிய வேட்டைக்காரர். வேட்டைக்கு போனார்னா ஏக் ஷூட்ல 20 வார்த்தோட தான் திரும்பி வருவார். லைஃப்ல நானே 5-6 வச்சிருப்பேன் பார்த்துக்கோங்க. அவரும் வேட்டைக்கு போறதோட நெத்திக்கலாம் வச்சுக்கோங்க. அங்கங்க தொடுப்பு. அப்புறம் அரசாங்கம் ஜமீன்தாரி முறையா ஒழிச்சிச்சு. அரசாங்கம் பாதி, அவுசாரி பாதின்னு நிறைய போயிடுச்சு. குண்டி துணி ஓட்டைய மறைக்க சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. போறவன் வரவன்லாம் ஏளனமா பார்த்தானுங்க. அவங்க அப்படிதான் பார்த்தாங்களா இல்லை நாங்களே அப்படி நினச்சிட்டோமான்னு தெரில. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. மிச்ச காலத்தை வரைஞ்சி குடிச்சு கூத்தியா குமாரம்னு போக்குனாரு. கடைசியில் ரசிகனாவே போய் சேர்ந்துட்டார். இப்போ எனக்குன்னு இந்த இடம் ஒன்று தான் இருக்கு. இங்கே மிருகம்லாம் வருமா? இப்போதான் காட்டில் தெரியுதா நாட்டில் தெரியுது. ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒச்சேடி அடிச்சு அதுக்கிட்ட இருந்து ஒட்ட பாலை கறந்தணும். ஹிஸ்டரியில ஐயப்பனுக்கு அப்புறம் என் பேர் வந்துடும். ஐயப்பனா? அது யாரு? சரி, நீ உன் கதையை சொல்லு. என்ன சொல்ல? அம்மா தான் எல்லாம் நல்லா பாடுவாங்க. அவங்க பாட்டு கச்சேரி போகும்போதெல்லாம் கூடயே போவேன். அந்த ஆளுக்கு அது பிடிக்காது. அவன் ஒரு ஹிட்லர், எதுக்கு எடுத்தாலும் அடிப்பான். கூப்பிட்றதே என்னடா பொட்டைன்னு தான் கூப்பிடுவோம். நான் பொட்டை இல்லைன்னு நிரூபிக்கணும்னே தம்மு தண்ணியில் ஆரம்பிச்சு இப்போ கையில் துப்பாக்கி வந்து சேர்ந்துருச்சு. எனக்கும் சின்ன வயசுலேருந்து துப்பாக்கினா நிறைய இன்ட்ரெஸ்ட். ஐயா கூட வேட்டைக்கு போவேன். கரடி கூட இந்த கேப்பில் பார்த்துக்கேன்னா பார்த்துக்கேன். இப்போ தான் லைசன்ஸு, லொட்டு, லொசுக்கு, சட்டம், கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. என்ன கேட்டால் குழந்தை பத்துக்கு தான் லைசன்ஸ் வச்சுக்கணும். என்ன சொல்ற? அதான் இருக்கே தாலி. சத்தமா சொல்லாத, நிறைய சங்கம் வச்சிருக்காங்க. டக்குன்னு கொடியை தூக்கிடுவாங்க. கொடி கிடக்கட்டும், யாராவது போட்டிருக்கியா? ஜமீன். எனக்கும் தோணும், ஆனா என்ன பண்றது, முடியாது. அதான் வாய முடின்னு காடை கோதாருன்னு போட்டுங்கிறேன். சரி, நீ வீடு போய் சேரு. பொசு பொசுன்னு கோவம் வந்துச்சுன்னா குப்புற படுத்துன்னு நல்லா மூச்சு இழுத்து விடு. சரியா? சரி, நான் வேட்டைக்கு போறேன். இப்ப போனதான் வாத்துங்க கூட்டம் கூட்டமா வரும்.
இன்னைக்கு போனேன்னா நாளைக்கு ராவாயிடும் வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு.